சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். அந்த பாட அவ்வளோ ஒரு இது இல்லை இந்த சாங் சார். லவ் சாங் வசந்தால பண்றேன்னா வசந்தா இதுல அதே மாதிரி கமல்ஜியும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா இந்த இது பண்ணிப்பேன். அதுல செகண்ட் பிரைஸ் ஒன்று பவர் பாருங்க சார். நான் கேட்டேன் சதானண்ண, அண்ணா இது என்ன எதுல வாசுறீங்க? அது வந்து கிட்டார் சிந்தில வாசுறேன். கானி தானி தகா விஜயமன்வல் சார் என்ன வாசிப்பார் சார்? 1 2 3 4 5 6 7 கீபோர்ட் சார். 7 கீபோர்ட் என்னப்பா? 7 கீபோர்ட்ல எப்படி சார்? ஒரு பாட்டில் கடைசியாக ஒரு டம் அடிக்கணும், எல்லாத்தையும் வாசி டிம்பனி காமெடி செட் பண்ணி டம் நாங்கள் அடிச்சா சார். விஜயண்ண என்ன பிளேயர் சார் அவரு. இந்த ராஜா சாருக்கு அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் இருக்கும் அங்கே நடக்கும். மீனா பாசாது என்ன குரூப் சுதாகர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இவர் பேசிக்கிட்டார் சந்தான அண்ணா ஒருத்தம் போயிட்டார். அப்புறம் சாய்பாபா அண்ணா யார் நம்ம பாலையா இருக்கார் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவரு சார் நான் ஏவிஎம் சைடில் வந்து ரெக்கார்டிங் வரும்போது ஏவிஎம்சியில் இல்லை ஒரு சில மலையாள படங்கள் சிவகணேஷ் சார் அந்த மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படிங்கும்போது ராஜா சார் வந்து ஏவிஎம்க்கு வந்துட்டாரு ஷிஃப்ட் ஆகி. சார் ஃபுல்லாக கூண்டு சார் எல்லாம் போட்டாச்சு, ஃபென்சிங் போட்டாங்க. எனக்கு அப்படி எனக்கு எல்லாருமே தெரியுமே, நான் யாரும் போனோன்னு வாமணி வா 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 அப்படின்னு. அப்புறம் நல்லா பேசினாங்க கிட்ட சசி அண்ணன் சதா அண்ணன் எல்லாமே பேசினாங்க. தலைவர் வர போறாரு, எங்க காட்டு காலில் வந்து இருக்கிறார் கோல்டு கலர்ல. நான் தரிசனம் கடுத்து வெயிட் பண்ணிருக்கேன். பார்த்தா சர்வம் வந்து இருக்கிறார் சார். என்னை பார்த்து வான்னு உள்ள கூப்பிட்டு போயிட்டாரு. உள்ள போனோன்னு ஆக்சுவலா ராஜா சார் ரெக்கார்டிங் யாருமே அளவு கிடையாது எக்ஸப்ட் த பிளேயர்ஸ். நான் உள்ள போனோன்னு நின்றுட்டேன். சார் வான்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி உள்ள போயிட்டேன். அப்போ வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோல காளி சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அவரோட சன் இப்போ வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ராஜ் பாஸ்கர்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு வைன் பிளேயர். அவர் சொன்னார், மணி போயிட்டு எவர் சொல்ல போறாரு கை காமிச்சேன். நான் சொன்னேன், அவர் தானே அவர் சொன்னார், நீங்கள் ஆக்ஷன் காமிச்சேன். சரி அப்படின்னு போயிட்டாரு. என்ன அப்போ நான் கேட்டேன், என்ன பாடுதம்மா சார்? என்ன வேணும் தின்னுங்க ஆட்டம் தார தத்த தார தத்தா நரசிம்மன் சார் சொல்ல வாசிக்கிறாரு. வாசிக்கிறேன் போல 5 மார்க். சார் உள்ள கேட்கணும். அது ஏவிஎம் வந்து பக்கத்துலேயே அந்த இன்ஜினியரிங் சம்பத் சார் ரெக்கார்டிங் பண்ணுறாரு. சார் அது மாதிரி இந்த சவுண்டிங்லாம் சான்ஸே இல்லை. ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஒரு இது சத்தம் நிறுத்தம் எதுவும் கிடையாது. வெறும் பின் ஆஃப் சார். அங்கே வந்து மியூசிக் மட்டும் தான் கேட்கும், வேற எதுவும் கேட்கும். அதே மாதிரி பாருங்க, இதில் நிறைய பண்ணிட்டார் சார். பஞ்சபாத்திரம் பின்னி எடுத்துருக்காரு.
சரசாங்கில லவ் சாங். சரசாங்கில லவ் பாப்பா தரி சா சா நீ தப மா பா. அதுல வந்து தானேதா சொல்லு. இது ஆக்சுவலா இந்த ட்ரம்பட் யார் வாசல்னா தாஸ்னு ஒரு பிளேயர், பாம்பே பிளேயர். என்ன டோன் கேட்டு டோன் சூப்பரா இருக்கும் சார் பாட்டுல. ட்ரம்பட் ஆக்சுவலா ராஜா சாருக்கு ட்ரம்பட் வந்து மேக்ஸி சார், அப்புறம் அதுக்கு முன்னாடி யூஜின் வாசந்தார். யூஜின் சார் வந்து விஸ்வநாத் சார், ஆமா த சீனியர் மோஸ்ட். அப்புறம் டியூபேன் ஒருத்தர் வாசந்தார், அவரும் அட்டகாசம். அந்த பேட்சா வேற சார் மெத்தகடா வந்துட்டு சார். அப்புறம் தெய்வத்துல கேளுங்க. ஆமா அதே 5. ஆப்போக்கி ஆபோகி இந்த சைடு பார்த்தா ஆப்போக்கி, அங்க பீம் பிளஸ் அங்கே வரல. அதான் அது கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் கன்வர்ஷன்ல தலைவர் பயங்கரங்க. ராஜா கைய வச்சா நானே நானு சொல்ல தத்தா தர தத்தா எங்கடா அப்பா கச்சேரிக்கிற நோட்ஸ் எடுக்கும் தேடுவோமே, எங்கடா இருக்குது பார்த்தா கண்ணி தத்தா தர தத்தா பசான் இதை பண்ணி இதை மத முகரி சகரி சரி நீச 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 பதறி பாத மத கப்ப முகரி சரி நீச 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 பதறி. அவளை வந்து அதாவது சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டுல வயலின் வயாலாஸ் என்ன பண்ணிருக்கான்னு காதால கேட்டு எழுதினாலே பிஎஸ்டி அப்ளை பண்ண வேணாம், இதை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த வால்மீகி ரெக்கார்டிங் சொன்னார் இல்லையா, அப்போ வந்து இது கொடுத்துட்டாரு, எல்லாம் ஓகே வாசிங்க வாசிட்டேன். ஓகேவா நான் அவர்கிட்ட கேட்க முடியாது சார் அப்படின்னு. ஜூடி அங்கிளும் கை தூக்குனாரு, புருஷோத்தமனாவும் கை தூக்கும். அப்பாடி உடனே வெளில வந்து நின்றேன். 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சுபியாண்ணா வந்தாரு. ஆனால் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது பிட்டு இருக்கு இருங்க கேட்டு வந்துடுறேன். உள்ள போய் கேட்டாலும் இல்லை அவ்வளோதான் பிட்டு இல்லை. ஆனால் முடிச்சுங்க, நீங்கள் வந்து போய் சாரை பார்த்துட்டு போறனா போகலாம். நான் கேட்டேன் சாரை பார்க்கலாமா, என்ன அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதியா அதுதான் அது சார். அதாவது ஒன்றே ஒன்று என்ன நினச்சிருக்காங்க, ராஜா சார் வந்து அது அவர் யாரையும் பார்க்க மாட்டார், யாரையும் மதி சத்தியமாக கிடையாது, அவருக்கு முடியாதுங்க. எதுக்கு அவர் போய் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க? அதே மாதிரி இன்டர்வியூ வந்தாங்க, கண்ட கேள்வி கேட்கறது போய் அதுக்கு அவர் சார் அவரை தெய்வம், அவர் முதல்ல நடக்கவே கூடாது சார். அவருக்கும் ஸ்பெஷல் கார்ட்ஸ் போட்டு வண்டியில் கொடுத்து தான் போகணும். அந்த மாதிரி இசையை தவிர வேற எதுவுமே நினைக்காத ஒரு கடவுளை போய் நீங்க போய் அசிங்கமான கேள்விலாம் கேட்டீங்கன்னா அது தவறுதான். நான் 2 பார்த்தா தப்பு. அதுதான் அது மாதிரி அவர்தான் 20 அடி தள்ளி நின்றோம். சரி உள்ள போனோடனே சார் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மியூசிக்கை வந்து -12 பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. இது இருக்கு, இது இருக்கு. அந்த டென்ஷன்ல இருக்காரு. ஏன்னா மியூசிக் நல்லா இருக்கும். அவரோட குழந்தை சார், ஒன்னும் அவரோட பேபிஸ். அப்புறம் வந்து அப்படி இல்லை, கரெக்டா இருக்கு, கரெக்டா அவ்வளோதாங்க. எனக்கு எல்லாமே அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே சத்தியமா கிள்ளி பார்த்தேன் சார், சத்தியமா கிள்ளி பார்த்தேன், நம்ப முடியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு படான்னு காலை விட்டேன். அண்ணாமலையரே பார்த்தாம இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தோடனே மாற்றி ஃபோன் ஏன்பா வாசிச்சாங்க, தலைவட்ட சொல்ல வாசிச்சாங்க. பெரிய பாக்கியம் சார். அதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்டிங்லையும் எந்த மியூசிக் டேட்டா வந்தாலும் அண்ணா இது வாசி காட்டுங்க, இந்த தீ மியூசிக் வாசி காட்டுங்க, இந்த தீ மியூசிக் வாசி. ஏன்னா அது அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி கூட சொல்லக்கூடாது, யூனிவர்சல். கரெக்ட். அந்த மாதிரி. அது தவிர
பெரிய நீல சாங் பண்ணியிருக்காரு சார். ஆரம்பிக்கிறது 5 கொடுப்பாங்க. இது வந்து நானா நானா இரண்டும் வெள்ளை நீதான். இது பக்கா பேத்தா சாங். இதுக்கு வந்து அப்படி போயிருக்கலாமே போல. சீக்வன்ஸ் அங்க வேற என்ன பண்ணிருக்கா பாருங்க சார். அதுல இதை பண்ணுற போல ரேகா சாரிகா சா மகாம ரேகவரி டா 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 டே 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 டா 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 ஸ்டேஜ் கொடுத்தாரு. பாலுமகேந்திரன் இப்படி கேட்டாரா போடுங்க. இதே பிள்ளை நீரா 2 ரிப்பீட் ஆகும் சார். ஆமா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஃபோக்கு அந்த மலை ஃபோக்கு பாருங்க. மலை மேலே மழை அடிக்க அந்த பில் தாரி ரிரி இங்க அப்புறம் தாரா ரா 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 ரே ரே சா பா பா மாதா பா ரே ரே சா மதா ரா 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 ரே டா 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 அந்த சீன் வருது ரிப்பீட். டவுன் 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 பா மாதா பாசா சானி ரீ சானி பாமானி தா பாதா பாதா பா தப்பா 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 தப்பா. அவரோட இந்த ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிற அனுபவம் எப்படி சார் இருக்கும்? அதான் சார் படம் பார்த்து இதுவே போயிட்டு நம்ம நேரம் பார்த்து எழுதினா நம்ம இதே பாருங்க அவ்வளோ கோண எழுதிடும். அவர் வந்து அங்கே பார்க்க அவ்வளோதான் சார். 6 மணித்தை கூட தொட மாட்டார் சார். ஒருத்தர் 1/2 மினிட் வாசி பார்ப்பாங்க. ஒரு வயலன் பிளேயரா சார் நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கும். இந்த நோட்ஸ் தான் வாசிக்க முடியும் இருக்கும். இதுதான் ஈஸி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் எப்படி அனலைஸ் பண்ணி அந்த நோட்ஸ் கொடுத்துருக்காரு சார்? சார் அவருக்கு எல்லா ரேஞ்சும் தெரியும். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளப் புரியுங்களா? இப்போ நம்ம நாங்கள் தமிழில் எழுதுறோம். தமிழ் எழுதுந்தா வயலின் தமிழ் தான் வயலா தமிழ் செல்ல தமிழ் அது இல்லை. இதில் ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிளப் ஒரு ஒரு இடத்துக்கும் வேற வேற இடத்துல இஜிபிடிஎஃப் எஃப்ஏசி ஆமா என்ன அது இருக்கு. இப்போ வந்து பேஸ் கிளப்னா அதுக்கு வேற வேற ஆமா. அப்புறம் வியாலாக்கு வந்து டெனர் கிளப் ஆல்டோ கிளப் சாரி அது ஆல்டோ கிளப். ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி எழுதுங்க சார். தனித்தனி பேப்பரா கொடுப்பீங்க அதுவும் கிடையாது. எல்லாத்துலயும் எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்கோர் இருக்கும். அதை தவிர பிரிச்சு கொடுத்தாங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வயலின் செகண்ட் வயலின் கிளீனாக பிரிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து போயிடும். இப்போ இந்த சிம்பனிக்குன்னு ஒரு நோட்ஸ் கொடுத்தா ஒரு கமிட்டி அனலைஸ் பண்ணுவாங்கல்ல சார்? ஆமாம் எல்லாம் போய் அங்கே போய் இது பண்ணி சார் ஒரு அடித்தல் ரிஜெக்டட் அந்த மாதிரி. அவருக்கு என்ன சார் அவரு எல்லாம் செக் பண்ணி பாதி படத்திலே பண்ணிட்டாரு சார். பிரியாலாம் என்ன சார் வந்த புதுசுல எல்லாமே புதுசு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல ஒவ்வொரு சாங்கும் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்க போட்டுருக்கேன். அதே மாதிரி எங்கெங்க சொல்லுங்க இடத்துல போனார் பாருங்க. பட்டாக்கத்தி பயிர் நினைக்கிறேன் சிவாஜி சார் ஆக்ட் பண்ண படம். எதிர்பார்க்காத சாங் சார் அது. இப்ப எல்லாம் நான் வந்து பார்த்தா எல்லாம் ரிவர்ஸ்ல போயிட்டு ராஜா சார் கிட்ட.
வயலில் விட்டுருங்க செல்லஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியே உள்ள வரணும் சார். அப்போல்லாம் என்ன சார் 2 மைக்கு தான் சார். இப்போ நாங்கள் 16 மைக்கில் வாசிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாம் தாண்டி ஒன்று அந்த மாதிரி ஒன்று நிற்கும். அதோட மேலே அந்த லைட்டில் வேற அங்கே ஏலியன் மாதிரி ஒன்று 4 இருக்கும். அதோட எல்லாம் டோட்டலாக சேர்த்து அப்புறம் வியலாஸ் அவங்களுக்கு தனி செக்ஷன், அப்புறம் டபுள் பேஸ் 4 சேனல். இதையும் தாண்டி ஒருத்தாங்க நிற்பான். மொத்தமாக இழுத்துட்டு 24 மைக்கு. இங்கெல்லாம் இதெல்லாம் போட்டு வாசிக்க முடியாது, சலகை சத்தம் கேட்கும். ஆமா ஆமா ஆமா. அண்ணே என்னண்ணே ஏன் வேற யாரும் மணிபாதி சார் தான் எல்லாத்தையும் கேட்டி வச்சு போய் வாசிக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் போயிருக்கு. பட் இப்போ இருக்கிறவங்களாம் கூட அருமையான சீக்கிரம் அதாவது எல்லாம் வந்து பிரமாதமான பண்ணிருக்காங்க. அதேமாதிரி ராஜா சார் வந்து பேசனே இருக்கலாம் சார். எனக்கு ஒரு எபிசோட் பத்தாது, 2 எபிசோட் பத்தாது, 3 எபிசோட் பத்தாது. அதாவது என்னன்னா பேசுறவங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்கறவங்களுக்கு பத்தாது. ஆமா ஆமா 100%. அதே மாதிரி சதா சசி அவங்க பேட்ச் அப்படின்னாக்க சசி எனக்கு நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அவர் கச்சேரியில் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க என்ன பாட்டு, சங்கீத மேகம் தாராரீராரம் தாராரீ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 . இது செகண்ட் செக்ஷன் வியாலாஸ். இது ரெண்டும் கேட்டா இது இந்த ஆக்சுவலா இந்த செகண்ட் போர்ஷன் ரொம்ப கேட்டது இல்லை, எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் தான் தெரியும். ஆனால் தனியாக கேட்கும். அதாவது எங்களுக்கு தான் சார் பொதுவாக ஒரு டேரக்டர் இருந்தால் என்ன பார்ப்பாரு, 2 பேரை பேசிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறாங்க, இல்லை 2 பேர் 2 ஷாட் பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க வந்து கவனிப்பாங்க. ஏன்னா அந்த டயத்தில் போய் தலையை சொல்லிடுறது, அப்புறம் எங்கேயோ வேடிக்கை பார்த்துருது, சிரிக்கிறது, தலையை ஆட்டுறது எல்லாம் பண்ணக்கூடாது. சிவாஜி சார் ஷூட்டிங்கில் அப்படி தானே, ஏய் ஆடியன்ஸாக கொஞ்சம் யாரும் மூக்கு நோண்டாதீங்கப்பா, எல்லாம் தலை இங்கே பாருங்க, கேமரா இங்கே இருக்கு அப்படின்னு. அவங்க வந்து அதான் பெரியவங்க சார், சுற்றி வர இருக்கிறவங்களையும் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ எப்படியா போகிறேன், நம்மளுக்கு என்ன நான் நடிக்கிறதுக்கு போலியே, அந்த மாதிரி தான் ராஜேஷ். அப்புறம் வந்து சசியண்ணன் வந்து இதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாருக்கும் ஆடிஷன், எல்லாம் வாசிங்க, நீங்கள் வாசி, நீ வாசி. ஒரு 8 பேர் வந்தாங்க தனியாக வாசிக்கிறதுக்கு. அருமையான பிளேஸ். ஆனால் என்ன டெம்போல வரல. ஓ தரதம் தரதம் மகரிதம் மப்பதம் நீரி சனி சாகாரிதா சாரிகா பத பகாசா தா பகாசா முடிஞ்சு போச்சுங்க. ஒரு டெம்போல ரிஜெக்ட். ஏய் நீ இருக்கடா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்களா, அவன் 2 பேர். இதை வந்து நாங்கள் கட்சியில் வாசிக்கும் போது அந்த வீடியோ பண்ணி வைகை ராஜான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவரோட சத்யண்ணாவோட பிரதர், அவர் தான் வீடியோ எடுத்தாரு. அவர் வந்து மறுநாள் ரெக்கார்டிங் போயிருக்கேன் பிரசாத் ஓல்டு தேட்டர், வாசுராவ் சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வர ராவ்னு சொல்லிட்டு பெரிய இசையமைப்பாளர் லெஜண்ட் மாஸ்டர், அவரோட சன்ஸ் தான் வாசுராவ், அந்த ராஜ்கோட்டி. ராஜ்கோட்டி சார் எவ்வளோ பயங்கர டெரர் மியூசிஷியன்ஸ். அவங்க ஃபேமிலி எல்லாமே மியூசிஷியன், கிட்டாரு ஐவன் அண்ணா எல்லாமே அப்படிதான். அந்த ரெக்கார்டிங் போயிருக்கு. பக்கத்தில் வராங்க யார், விஜய் அண்ணா வராரு.
இந்த சும்மா ரெக்கார்டிங் வந்தா விஜயனா சுதாகரம் அண்ணா வந்தாங்க. வந்துட்டு என்னப்பா போல தூக்கி போட்டு விளையாடுறேன். அது என்ன கதைன்னா இது போயிடும். நின்னே தனித்தப்ப நின்னே நட்சம் இருக்கா மோதிரத்துல படுத்து இந்த இது போயிடுச்சு போ மேல. அப்புறம் நான் கீபோர்ட் சிவா நம்ம தேவா சாரோட பிரதர் தான் சிவா சிவா நீ வாசிட்டு சிவா அப்படின்ற அதுல மேல பார்த்தா கரெக்டா போகுது தத்தா நீ நட்சம் பாருங்க. இதை பத்தி தான் பத்தி பேசினாரு. நம்ம போற பார்க்க விட்டு விளையாடுறீங்க. ஆனா அவன் எவ்வளவு மியூசிக் அதான் சசி எனக்கு சொல்றாரு. அப்புறம் கடைசி காலத்துல எங்களோட நிறைய நிகழ்ச்சியெல்லாம் வந்து வாசாரு. அவர் சொன்னாரு என்னாச்சா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கப்பா. ஒரு இல்லை நீங்க எதுவும் போனது எங்கப்பா போகுது நான் இல்லைன்னா கேட்பாரு. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் சார் என்ன சார் பேசிக்கிட்டாரு நோட்ஸ் எழுதி கொடுக்குறாரு சார் எப்படி சார் கை பறக்கும் சார் ஒவ்வொரு பாட்டிலைங்க. ஆமா 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 ஒரு தடவை நான் இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்துருக்கேன். அவர் முத்திரை பதிச்சிருக்காருங்க. அந்த முத்திரை இவங்க வந்து வைலண்ட்ல ராஜா சார்னுடைய பிஜிஎம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதெல்லாம் சார் சொல்லுங்க. நிறைய இருக்கு சார். அதில் சோலோ வைலன் நிறைய இருக்கு. எங்களுக்கு வந்து விட்டு வரும்போது ஆசையா இருக்கும். நான் வாசிப்பார் வந்து சோலோ கரெக்டா வரணும். இப்பதான் எலக்ட்ரிக் வயலில் வந்து வாசிக்கிறோம். அப்பெல்லாம் வந்து அது கிடையாது அக்கஸ்டிக் வயலின் சார். அக்கஸ்டிக் வயலின் மைக்கில் கேட்கணும் தாண்டி கேட்கும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் சார். நைட்டு 8 மணிக்கு வயலின் எடுத்தேன்னா 12 மணிக்கு தான் வைப்பேன். வா வா எங்க தெரியல அந்த காலத்துல கிண்டல் பண்ணுவாங்க. முதல்ல ஆரம்ப காலத்துல நம்ம எலி தொல்லையே இல்லை கூட கத்துற மாதிரி இருக்கும். ஆனா பாவீங்களா ஓ இதுக்கே நான் செய்யறேன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அதே மாதிரி எங்க கட்சியில சவுண்ட் செக் என்ன போயிட்டு தருமா அந்த ஃபீல் வச்சுருக்காங்க சார். பாட்டுக்கும் பீஜத்துக்கும் பிளண்டு சார் சம்பந்தமே இல்லாமலாம் போடவே மாட்டேன். இதுதான். அப்புறம் கீழ்பால ஒரு சாங் ஆரம்பிச்சிருக்கா கீழ்பாலையா? ஆமா 2மா வருது போடுறதெல்லாம் இல்லை சார். வரணும் போடணும் அதுதான் விஷயம். அதை விட அதே மாதிரி இது கூட சங்கீதமேகம் கூட அதான் அதே மாதிரி கேளடி பாதகன் ஆனால் எடுத்த ராகலாம் பார்த்தீங்கன்னா சார் அதே மாதிரி ரோஜாவை தாளாட்டும் தென்றல்ல அப்போ 5 பா மந்தூராணி அந்த சார் அந்த அம்மிங் கூட எழுதுது சார்
சார் இப்போ ஃபீட் பண்ணனா ஒன்று பண்ணிட்டு காப்பி பண்ணிடலாம். ஆமா. என்ன விபின்? தாரி தாரி இதெல்லாம் நான் யோசிச்சு எழுதுறேன். மகா சரஸ்வதி, ஆம்பளை சரஸ்வதி. என்ன உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப புகழேன்னு நினைக்க வேண்டாம் சார், ஆடியன்ஸுக்கு சொல்றேன். சரஸ்வதி அந்த அம்மா வந்து பதவி விட்டு சரஸ்வதி தேவி அந்த அம்மா வந்து பதவி வச்சு சார் 80 வருஷம் சார், 85 86 சார். Still he is the king. Still he is working hard. சார் 2 படம் பண்ணிட்டு இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் போய் ஒரு படத்துக்கு வாசிப்பாரு அப்ப அப்படியே நண்பர் தான். நான் தப்பா தான் சொல்றேன், ஒரு ஜோக்கா தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னாக்க ஓகே அப்படின்றாங்க. ஒரு சாங் வந்து அடுத்த சாங் காஸ்டியூம் சேஞ்ச் ஆறு, 3வது பாட்டு, 4வது பாட்டு வானத்தை தான் பார்த்துட்டு இருந்தாரு. ரீ ரெக்கார்டிங்ல பார்க்க முடியும், ஆளே காணும். அவர் ஸ்டைலே வேற மாதிரி போச்சு. அந்த மாதிரி சவுண்டிங் வந்து எல்லாம் வந்து நல்ல கண்டக்டர்ஸ் இருந்தாங்க, அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க எல்லாமே. ஆனா இங்க பொறுத்தவரையும் ஒன் அண்ட் ஒன்லி தலைவர், ஒன் மேன் ஷோ. எழுதுறது கூட ஏன் சொல்லி எழுதலாமே, ஆ அவரே எங்க எழுதலாம். அவர் கைப்பட எழுதணும், கைப்பட பார்க்கணும், அவர் கைப்பட கிடைக்கும். சகஜம் தான் சொல்லுவேன். ஒரு 6-8 சாங் கூட விட மாட்டப்பா, அந்த பர்ஃபெக்ஷன் அவருக்கு வந்தே ஆகணும். ஒன்றும் ஓடாதுங்க சார். கமல் ரஜினி சார் பண்ணலாம் 3 நாள் சார், 3 7 2 3 கேட்ச். வேற பிஜிஎம் சார் உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம்ஸ்? ஆமா இது கொடுப்பாங்க 2. வாட் அ பியூட்டிஃபுல் அந்த ஆகாய கங்கை. ஆக்சுவலா இந்த இது வந்து நான் நிறைய நிகழ்ச்சியில் வாசிருக்கேன் சார். இதுல இன்னொரு தேர்ட் பிஜிஎம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு 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 திங்கிங் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங் சார். இது வந்து யாருக்கு பண்ணுறாரு? ரஜினி சார் பண்ணுறாரு. ஏன்னா ரஜினி சாரோட கேரக்டர் அது மாதிரி கேரக்டர். அவர் தங்கச்சி பாசம். ஆமா. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பர் ஹிட் எல்லாமே தங்கரத்தில் அது. அதே மாதிரி நெற்றிகண்ணில் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, மோட்டர் ரஜினிக்கு ஒரு சாங்கு, ஆமா, இந்த ரஜினிக்கு ஒரு சாங்கு. இதை பாருங்க. ஸ்கேல் செஞ்சு இதில் போய் போய் தேர்ட் பிஜிஎம்ல வேற ரூட்டுக்கு வர்றாரு சார். அது என்னன்னா the pure dedication to the music.
நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களை உட்கார வச்சு கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே மணிபாரதி சார் வந்து வாசிங்கன்னு சொன்னா ஒரு பாட்டு நிறுத்தாம வாசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ சச் அன் எக்ஸலண்ட் டேலண்டட் பர்சன். அவரை பத்தி அவரோட நெருக்கமா இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபோன்லயே அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாரு. இன்னைக்கு நீங்க பார்த்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் அவர் கூட ஃபோன்ல பேசக்கூடியதுல ஒரு 10% தான். ஃபோன்லலாம் அப்படியே அவ்வளோ ஒரு வைபா இருப்பார் சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பணிகள் எல்லாம் தொடரணும். மென்மேலும் நீங்க வந்து 8 திக்கும் சென்று உங்களுடைய இசை ஞானம் பரப்பணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பாருங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. என்னன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சொல்றதுக்கு. இதை வந்து எல்லாரும் போய் சேர்த்துரும். ஏன்னா ஒரு பெரிய மகான் மேதை இசைக்கலைஞர் சத்தியமா சொன்னாங்க. அவர் வந்து பாரத் ரத்னா கொடுக்க போறாங்கன்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு பாட்டை காலை நேர பொங்கில் வாட்சிட்டு ஃபேஸ்புக்கில் அவருக்கு இதை விட உயரே வருது கிடைக்கணும் பாரத் ரத்னாவுடன் அப்படி மனசார அவருக்கு எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவரோட இசைக்கு என்ன வேணா கொடுக்குறாங்க. என்னோட ப்ரேயர் வந்து மறுநாள் காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு இளையராஜா சார் இருக்கணும்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரியலாகவே ஐ எம் பிளஸ்ட் டு டாக் அபவுட் இளையராஜா சார். உங்களுக்கும் நன்றி. அனைத்து எப்பவுமே பிளஷர் இஸ் மைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.